தொகுதி 17 உற்றுநோக்கல் மற்றும் வினாவரிசை முறை. தயாரித்து வழங்குபவர் மு. சாரதா, ஆராய்ச்சியாளர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. வழிகாட்டியாளர் முனைவர் ப. ந. லட்சுமி சண்முகம், உதவி பேராசிரியர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. கடந்த 25 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஆளுமை குறித்த சில ஆயிரம் ஆராய்ச்சி சோதனைகள் தயாரிக்கப்பட்டு சில ஆசிரியர்கள் தங்கள் தொழிலில் சிறந்த உதவியாக இருப்பதாக நிரூபித்துள்ளனர். கடந்த 25 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஆளுமை குறித்த சில ஆயிரம் ஆராய்ச்சி சோதனைகள் தயாரிக்கப்பட்டு சில ஆசிரியர்கள் தங்கள் தொழிலில் சிறந்த உதவியாக இருப்பதாக நிரூபித்துள்ளனர். ஆளுமை பற்றிய சில சிறந்த சோதனைகள் என்றென்றும் சிறந்தவை மற்றும் மாணவர்களின் பொது நலனுக்காகவும் மனிதர்கள் மற்றும் நோயாளிகளுக்காகவும் அவற்றின் மதிப்பிற்கு விதிவிலக்கு இல்லாமல் கடந்த 30 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளன. ஆளுமை பற்றிய சில சிறந்த சோதனைகள் என்றென்றும் சிறந்தவை மற்றும் மாணவர்களின் பொது நலனுக்காகவும் மனிதர்கள் மற்றும் நோயாளிகளுக்காகவும் அவற்றின் மதிப்பிற்கு விதிவிலக்கு இல்லாமல் கடந்த 30 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளன. தகவலை சரியாக பயன்படுத்துவது தகவலை நம்பகத்தன்மையுடனும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துவது எப்படி என்று சிந்திக்க திட்டமிட்டால் ஒரு மாணவர் ஆசிரியரின் ஆளுமை சோதனைகள் மூலம் நமக்கு தெரியப்படுவது என்ன என்பதை ஆராய்வதே திட்டமாகும். தகவலை சரியாக பயன்படுத்துவது தகவலை நம்பகத்தன்மையுடனும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துவது எப்படி என்று சிந்திக்க திட்டமிட்டால் ஒரு மாணவன் ஆசிரியரின் ஆளுமை சோதனைகள் மூலம் நமக்கு தெரியப்படுத்துவது என்ன என்பதை ஆராய்வதே திட்டமாகும். ஆளுமை சோதனைகள் மாணவர்களின் சரியான கல்வி வளர்ச்சிக்காக மாணவர்களின் சரியான மதிப்பீட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய சில பயனுள்ள சோதனைகளாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஆளுமை சோதனைகளின் சில மில்லியன் பிரதிகள் உளவியலாளர்கள் மற்றும் கல்வியாளர்களால் மாணவர்கள், நோயாளிகள், பின்தங்கிய குழந்தைகள், திறமையான குழந்தைகள் போன்றவர்களின் தகவல்களை சேகரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஆளுமை சோதனைகள் மாணவர்களின் சரியான கல்வி வளர்ச்சிக்காக மாணவர்களின் சரியான மதிப்பீட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய சில பயனுள்ள சோதனைகளாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஆளுமை சோதனைகளின் சில மில்லியன் பிரதிகள் உளவியலாளர்கள் மற்றும் கல்வியாளர்களால் மாணவர்கள், நோயாளிகள், பின்தங்கிய குழந்தைகள், திறமையான குழந்தைகள் போன்றவர்களின் தகவல்களை சேகரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. பிறந்த நாட்டை பொருட்படுத்தாமல் பல குறிப்பிட்ட கற்பித்தல் நோக்கங்களுக்காக சிந்தனை மற்றும் பயனுள்ள திட்டங்களுக்கு உலகம் முழுவதும் சோதனைகள் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. பிறந்த நாட்டை பொருட்படுத்தாமல் பல குறிப்பிட்ட கற்பித்தல் நோக்கங்களுக்காக சிந்தனை மற்றும் பயனுள்ள திட்டங்களுக்கு உலகம் முழுவதும் சோதனைகள் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆசிரியர்களுக்கு அவற்றை பற்றிய அறிவு, அதிக தரத்திற்கான உத்வேகத்தை வழங்கும் சோதனை மதிப்பெண்களுக்கான கருவிகளை பயன்படுத்த உதவுகின்றன. முறையான கற்பித்தல் சேவைகள் மூலம் மாணவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். ஆசிரியர்களுக்கு அவற்றை பற்றிய அறிவு, அதிக தரத்திற்கான உத்வேகத்தை வழங்கும் சோதனை மதிப்பெண்களுக்கான கருவிகளை பயன்படுத்த உதவுகின்றன. முறையான கற்பித்தல் சேவைகள் மூலம் மாணவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். கற்றல் நோக்கங்கள். மாணவ ஆசிரியர்கள் இந்த தொகுதியை மூடல் தளத்தின் மூலம் தெரிந்து கொண்ட பின் ஆளுமை மதிப்பீடு என்ற தலைப்பை நினைவுபடுத்துதல், மதிப்பீட்டிற்கு பயன்படுத்தப்படும் முறைகளை வகைப்படுத்துதல், ஆளுமையில் உற்றுநோக்கல் கருத்துக்களை விவரித்தல், உற்றுநோக்கல் வகைகளை விளக்குதல், வினாவரிசை வகைகளை புரிந்து கொள்ளுதல், வினாவரிசை வகைகளை வேறுபடுத்துதல், ஆளுமை மதிப்பீட்டின் முறைகள் மற்றும் நுட்பங்களை மதிப்பீடு செய்தல், கண்காணிப்பு நுட்பங்களை பயன்படுத்தி மற்றவர்களின் ஆளுமையை கவனிக்க மாணவர்களை உருவாக்குதல், வினாத்தாளை தயாரிக்க மாணவர்களை பயிற்சி செய்ய உதவுதல்.
All sciences use the scientific method to understand how something works. Scientists use models to make predictions, collect data, and then see if the data ultimately support their predictions. In the case of psychology, we are trying to understand how the mind works. Psychologists have come up with a variety of ways to collect data on the mind in order to test their hypotheses, so let's learn about some of those now. First, psychologists will sometimes use case studies to gather information about a phenomenon. In a case study, psychologists will create a detailed description about a single person or small group of people that demonstrate rare behaviors. Unlike other methods in psychology, case studies usually do not have a specific hypothesis attached to them. Instead of direct experimentation, psychologists in a case study are simply describing how a person is behaving. This means that case studies cannot be used to determine what actually caused the behavior. They can, however, be used to generate hypotheses that can later be tested experimentally. A famous case study is that of Phineas Gage, a railroad construction worker in the 1800s. In 1848, Gage was clearing rock to lay down new railroad tracks when an unexpected explosion shot a 3-foot-long piece of iron through his head and damaged the frontal lobe of his brain. Amazingly, Gage survived the accident and was speaking and walking within a few minutes of the event. His personality, however, was forever changed. Specifically, he was known to be incredibly aggressive after the accident. Now, because this is a case study, we don't know exactly what caused this. Was this personality change due to blood loss? The shock of having iron go through his head? Brain damage? There were too many variables to know for sure, but psychologists did use Phineas Gage's case study to generate hypotheses about what certain areas of the brain do. For example, because Gage became much more impulsive and aggressive after his frontal lobe was damaged, psychologists made specific predictions that the frontal lobe was responsible for executive and emotional functions. They then experimentally tested this prediction and found that the frontal lobe of the brain is indeed responsible for controlling emotions and decisions. Because case studies are rare and we can't use them to determine what is causing behaviors, psychologists rely on other methods to directly test the mind and gather data. One common method is to use observation. This method of data collection is pretty straightforward. Psychologists simply sit and watch what people do in different scenarios. They might sit on a playground and make notes regarding which kids play in groups versus alone. Or they might record people standing in a line and make note of when they decide to leave the line. Observations allow psychologists to get a glimpse of someone's mind through their behavior. Another method of data collection is self-report. To gather data, psychologists will give participants surveys and questionnaires to fill out regarding how they feel or what they are thinking. Self-reports are easy, inexpensive, and quick, but can also be filled with problems. The participants may fill out a questionnaire based on what they think the scientist wants to hear, not what they actually feel. They might also be dishonest with their answers in a variety of ways and for any number of reasons. Finally, neither self-reporting nor observation can inform us on what is causing a behavior, only what is correlated with it. Watching kids at a playground or asking them questions after they're done playing doesn't tell us why they are playing with certain kids and not others, simply that they are. To directly test predictions and better understand why people do things, psychologists rely on experimentation. This is the exact same process that other sciences use to test predictions. They will isolate potential variables affecting a behavior, manipulate one of them, which we call the independent variable, and measure the outcome, or the dependent variable. Ideally, participants will be randomly placed in either the control group, where there is no experimental manipulation, or the experimental group. When creating a psychological experiment, scientists must first ensure that the experiment is ethical and there is no lasting emotional or physical harm to participants. They also often have to simplify their experiments so that they are sure they are only testing one variable and that others are not interfering with the results.
Psychologists may use a variety of tools to measure how the mind works during these experiments. They could use skin conductance or measure levels of stress hormones in saliva samples to determine physiological responses to experimental manipulations. Studies looking at attention often use eye-tracking devices to directly measure where and how long people pay attention to different things in front of them. And psychologists interested in how the brain relates to the mind may measure how brain activity correlates with thoughts and emotions, or even directly stimulate parts of the brain to see what behavior occurs as a result. Most psychologists use a mixture of observation, self-report, and direct experimentation to test hypotheses on how the mind works. Correlating all three gives us a better understanding of how what people think, measured with self-report, relates to their behavior, measured with observation, and even bodily functions such as arousal and brain activity. Before we move on to some actual psychology, there is one more caveat we must discuss, and that is so-called weird populations in psychology. Weird stands for Western, educated, industrialized, rich, and democratic. Most psychological studies have a weird bias, which means that their participants are usually from regions that are weird. Only 1/8 of people worldwide live in regions that are classified as weird, but most studies are performed on these people, and the results are then generalized to the entire world. This is a significant issue, especially since the little research done on non-weird populations has shown differences in moral decision-making, fairness, and even visual perception. As we go through the series, I will point out when a phenomenon has been shown to be different across cultures. As psychological research continues, more and more studies will be done on non-weird populations, and we will gain a better knowledge regarding what sort of psychology is truly universal. But for our own purposes, let's move forward and get into some basic concepts in psychology. Thanks for watching. Subscribe to my channel for more tutorials. Support me on Patreon so I can keep making content. And as always, feel free to email me, ProfessorDaveExplains@gmail.com. ஆளுமை மதிப்பீட்டிற்கு பயன்படுத்தப்படும் யுக்திகளும் வழிமுறைகளும். ஆளுமையை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் முறைகள் பெரும்பாலும் 2 வகைப்படுத்தப்படுகின்றன. அகவய முறைகள், மற்றொன்று புறவய முறைகள். ஆளுமையை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் முறைகள் பெரும்பாலும் 2 வகைப்படுத்தப்படுகின்றன. அகவய முறைகள், புறவய முறைகள். ஆளுமை மதிப்பீட்டிற்கு பயன்படுத்தப்படும் யுக்திகளும் வழிமுறைகளும். அகவய நிலை மற்றும் புறவய நிலைக்கு இடையே ஒரு நேர்கோட்டை வரைவது கடினம். புறத்தேற்று நுட்பங்கள் கூட ஆய்வாளரின் அகவய நிலை மற்றும் புறவய திட்டத்திலிருந்து மாற்ற முடியாது. அகவய நிலை மற்றும் புறவய நிலைக்கு இடையே ஒரு நேர்கோட்டை வரைவது கடினம். புறத்தேற்று நுட்பங்கள் கூட ஆய்வாளரின் அகவய நிலை மற்றும் புறவய திட்டத்திலிருந்து மாற்ற முடியாது. உண்மையில் இந்த முறைகளில் முழுமையான புறவய நிலை போன்ற நுட்பங்கள் என ஏதும் இல்லை. புறவய நிலை என்பது ஒன்றோடு ஒன்றாக தொகுக்கப்பட்ட அகவய நிலை. உண்மையில் இந்த முறைகளில் முழுமையான புறவய நிலை போன்ற நுட்பங்கள் என எதுவும் இல்லை. புறவய நிலை என்பது ஒன்றோடு ஒன்றாக தொகுக்கப்பட்ட அகவய நிலை. எனவே ஆளுமை மதிப்பீட்டின் முறைகளை வகைப்படுத்துவதற்கான பிற வழிகளை தேடுவது சரியானது. எனவே ஆளுமை மதிப்பீட்டின் முறைகளை வகைப்படுத்துவதற்கான பிற வழிகளை தேடுவது சரியானது. இந்த நுட்பங்களை நாம் பின்வரும் 5 வகைகளாக வகைப்படுத்தலாம். முதலாவதாக யுக்திகளை தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நபர் உண்மையான வாழ்க்கை சூழ்நிலைகளில் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை காணலாம். இந்த வகையின் முக்கிய யுக்திகள். ஒரு நபர் உண்மையான வாழ்க்கை சூழல்களில் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை காணலாம். உற்றுநோக்கல் யுக்தி, சூழ்நிலை சோதனைகள்.
இரண்டாவதாக, ஒரு நபர் தன்னை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை கண்டறியும் நுட்பங்கள் உள்ளன. இந்த வகையின் முக்கிய நுட்பங்கள் சுயசரிதை, வினாத்தாள் மற்றும் ஆளுமை கையேடுகள், நேர்காணல். சுயசரிதை, வினாத்தாள் மற்றும் ஆளுமை கையேடுகள், நேர்காணல். மூன்றாவதாக, ஆளுமை மதிப்பீட்டின் கீழ் இருக்கும் நபரை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கண்டறியும் நுட்பங்கள் உள்ளன. இந்த வகையின் முக்கிய நுட்பங்கள்: மூன்றாவதாக, ஆளுமை மதிப்பீட்டின் கீழ் இருக்கும் நபரை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கண்டறியும் நுட்பங்கள் உள்ளன. இந்த வகையின் முக்கிய நுட்பங்கள்: வாழ்க்கை வரலாறு, தனியால் வரலாறு முறை, மதிப்பீடு அளவுகள், சமூகவியல் நுட்பங்கள். வாழ்க்கை வரலாறு, தனியால் வரலாறு முறை, மதிப்பீடு அளவுகள், சமூகவியல் நுட்பங்கள். நான்காவதாக, கற்பனையை உள்ளடக்கியது. ஒரு கற்பனையான சூழ்நிலைக்கு ஒரு நபர் எவ்வாறு பிரதிபலிக்கிறார் என்பதை கண்டறியும் நுட்பங்கள் உள்ளன. அனைத்து வகையான திட்ட நுட்பங்களும் இந்த வகையில் சேர்க்கப்பட்டுள்ளன. நான்காவதாக, கற்பனையை உள்ளடக்கியது. ஒரு கற்பனையான சூழ்நிலைக்கு ஒரு நபர் எவ்வாறு பிரதிபலிக்கிறார் என்பதை கண்டறியும் நுட்பங்கள் உள்ளன. அனைத்து வகையான திட்ட நுட்பங்களும் இந்த வகையில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஐந்தாவது, இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் மூலம் உடலியல் மறுமொழிகளின் அடிப்படையில் சில ஆளுமை மாறிகளை மறைமுகமாக தீர்மானிக்கக்கூடிய நுட்பங்கள் உள்ளன. ஐந்தாவது, இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் மூலம் உடலியல் மறுமொழிகளின் அடிப்படையில் சில ஆளுமை மாறிகளை மறைமுகமாக தீர்மானிக்கக்கூடிய நுட்பங்கள் உள்ளன. உற்றுநோக்கல். கட்டுப்படுத்த மற்றும் கட்டுப்பாடற்ற சூழ்நிலைகளில் உணர்வுகளின் வெளிப்புற நடத்தை உற்றுநோக்கப்பட்டு பதிவு செய்யப்படலாம். இது கருவி இல்லாத அளவீடு. உற்றுநோக்கப்பட்ட உடனேயே குறிப்பிடத்தக்க நடத்தையை மட்டும் பதிவு செய்து வெவ்வேறு நேரங்களில் கவனிப்பதன் நோக்கத்தை மனதில் கொண்டு அதன் பயனை நிரூபிக்கிறது. மாணவர்கள் வகுப்பறை நடத்தையை மதிப்பிடுவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்பாடற்ற சூழ்நிலைகளில் உணர்வுகளின் வெளிப்புற நடத்தை உற்றுநோக்கப்பட்டு பதிவு செய்யப்படலாம். இது கருவி இல்லாத அளவீடு. உற்றுநோக்கப்பட்ட உடனேயே குறிப்பிடத்தக்க நடத்தையை மட்டும் பதிவு செய்து வெவ்வேறு நேரங்களில் கவனிப்பதன் நோக்கத்தை மனதில் கொண்டு அதன் பயனை நிரூபிக்கிறது. மாணவர்களின் வகுப்பறை நடத்தையை மதிப்பிடுவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உற்றுநோக்கல் என்பது ஆளுமையை மதிப்பிடுவதற்கான பொதுவான அகவய நிலைமுறையாகும். உற்றுநோக்கல் என்பது ஆளுமையை மதிப்பிடுவதற்கு மிகவும் பழமையான மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் கருவிகளில் ஒன்றாகும். உற்றுநோக்கல் என்பது ஆளுமையை மதிப்பிடுவதற்கான பொதுவான அகவய நிலைமுறையாகும். உற்றுநோக்கல் என்பது ஆளுமையை மதிப்பிடுவதற்கு மிகவும் பழமையான மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் கருவிகளில் ஒன்றாகும். உற்றுநோக்கல் கருவி இல்லாமல் செய்யப்படும் அளவீடு என வரையறுக்கப்பட்டுள்ளது. கல்வியில் உற்றுநோக்கல் என்பது அனைத்து அளவீட்டு நுட்பங்களிலும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. நிகழ்காலங்களிலும் கடந்த காலங்களிலும் மாணவர்களின் சாதனைகள் மற்றும் படிப்புகள் போன்றவற்றில் உற்றுநோக்கல் அடிப்படையில் மாணவர்கள் நல்லவர்கள், நியாயமானவர்கள் அல்லது ஏழைகள் என்று முத்திரை குத்தப்படுகின்றனர். உற்றுநோக்கல் கருவி இல்லாமல் செய்யப்படும் அளவீடு என வரையறுக்கப்பட்டுள்ளது. கல்வியில் உற்றுநோக்கல் என்பது அனைத்து அளவீட்டு நுட்பங்களிலும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. நிகழ்காலத்திலும் கடந்த காலங்களிலும் மாணவர்களின் சாதனைகள் மற்றும் படிப்புகள் போன்றவற்றில் உற்றுநோக்கல் அடிப்படையில் மாணவர்கள் நல்லவர்கள், நியாயமானவர்கள் அல்லது ஏழைகள் என்று முத்திரை குத்தப்படுகின்றனர். அரசியல் தத்துவவாதியும் சிந்தனையாளருமான ஜீன் ஜாக்குவாஸ் ரூசோ கூற்றானது, இயற்கையை நீண்ட நேரம் கவனியுங்கள், உங்கள் மாணவரிடம் ஒரு வார்த்தையை சொல்லும் முன் கவனமாக கூறுங்கள் என்கிறார். அரசியல் தத்துவவாதியும் சிந்தனையாளருமான ஜீன் ஜாக்குவாஸ் ரூசோவின் கூற்றானது, இயற்கையை நீண்ட நேரம் கவனியுங்கள், உங்கள் மாணவர்களிடம் ஒரு வார்த்தையை சொல்லும் முன் கவனமாக கூறுங்கள் என்கிறார். மருத்துவர்கள் மற்றும் உளவியலாளர்கள் நோயாளியின் பேச்சு, சைகைகள் மற்றும் முக பாவனைகளை
அவர்கள் உற்றுநோக்கும் விஷயங்களில் பெரிதும் சார்ந்துள்ளனர். உற்றுநோக்கல் என்பது மனிதன் பயன்படுத்திய பழமையான நுட்பங்களில் ஒன்றாகும். இன்றும் கூட வானம், சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை பார்ப்பது மற்றும் வானிலை என்னவாக இருக்கும் என்பதை தீர்மானிப்பது போன்ற உற்றுநோக்கல் பொதுவான அனுபவமாகும். மருத்துவர்கள் மற்றும் உளவியலாளர்கள் நோயாளியின் பேச்சு, சைகைகள் மற்றும் முக பாவனைகளை அவர்கள் உற்றுநோக்கும் விஷயங்களில் பெரிதும் சார்ந்துள்ளனர். உற்றுநோக்கல் என்பது மனிதன் பயன்படுத்திய பழமையான நுட்பங்களில் ஒன்றாகும். இன்றும் கூட வானம், சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை பார்ப்பது மற்றும் வானிலை என்னவாக இருக்கும் என்பதை தீர்மானிப்பது போன்ற உற்றுநோக்கல் பொதுவான அனுபவமாகும். நேரடி உற்றுநோக்கலின் நன்மைகள். குழந்தையின் உண்மையான நடத்தையை உற்றுநோக்கி பதிவு செய்வது மிகவும் நம்பகமானது மற்றும் புறநிலையானது. குழந்தையின் உண்மையான நடத்தையை உற்றுநோக்கி பதிவு செய்வது மிகவும் நம்பகமானது மற்றும் புறநிலையானது. இது ஒரு இயற்கை சூழ்நிலையில் ஒரு தனிநபரை பற்றிய ஆய்வாகும். எனவே சோதனை சூழ்நிலையில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வை விட இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு இயற்கை சூழ்நிலையில் ஒரு தனிநபரை பற்றிய ஆய்வாகும். எனவே சோதனை சூழ்நிலையில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வை விட இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த முறை எல்லா வயதினருக்கும் குழந்தைகளுடன் பயன்படுத்தப்படலாம். குழந்தைகளை உற்றுநோக்குவது எளிது. இந்த முறை எல்லா வயதினருக்கும் குழந்தைகளுடன் பயன்படுத்தப்படலாம். குழந்தைகளை உற்றுநோக்குவது எளிது. கூச்ச சுபாவம் உள்ள குழந்தைகளுக்கு இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கூச்ச சுபாவம் உள்ள குழந்தைகளுக்கு இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு சிறிய பயிற்சியுடன் பயன்படுத்தப்படலாம் மற்றும் கிட்டத்தட்ட அனைத்து ஆசிரியர்களும் இதை பயன்படுத்தலாம். இதற்கு சிறப்பு கருவிகள் அல்லது உபகரணங்கள் தேவையில்லை. இது ஒரு சிறிய பயிற்சியுடன் பயன்படுத்தப்படலாம் மற்றும் கிட்டத்தட்ட அனைத்து ஆசிரியர்களும் இதை பயன்படுத்தலாம். இதற்கு சிறப்பு கருவிகள் அல்லது உபகரணங்கள் தேவையில்லை. இது எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தப்படலாம். இது தனிநபர்களுக்கும் குழுக்களுக்கும் பொருந்தக்கூடியது. பொருந்தக்கூடியது. வரம்புகள் மற்றும் குறைபாடுகள். பார்வையாளரின் தனிப்பட்ட தப்பெண்ணங்கள் மற்றும் சார்புகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உள்ளது. பார்வையாளரின் தனிப்பட்ட தப்பெண்ணங்கள் மற்றும் சார்புகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உள்ளது. செயல்கள் கவனிக்கப்பட்ட பிறகு கவனிப்பு பதிவு செய்யப்படுவதால் பதிவுகள் 100% துல்லியத்துடன் எழுதப்படாமல் இருக்கலாம். இதனால் சிறிது நேரம் தாமதம் ஆகலாம். செயல்கள் கவனிக்கப்பட்ட பிறகு கவனிப்பு பதிவு செய்யப்படுவதால் பதிவுகள் 100% துல்லியத்துடன் எழுதப்படாமல் இருக்கலாம். இதனால் சிறிது நேரம் தாமதம் ஆகலாம். மாணவர்களின் நடத்தையின் ஒரு சிறிய மாதிரியை மட்டுமே பார்வையாளர் பார்க்க முடியும். ஒரு மாணவர் செய்யும் அல்லது சொல்லும் அனைத்தையும் உற்றுநோக்குவது மிகவும் கடினம். பிற ஆசிரியர்களிடமிருந்து உற்றுநோக்கிய தகவல்களை சேகரிக்கப்பட வேண்டும். மாணவர்களின் நடத்தையின் ஒரு சிறிய மாதிரியை மட்டும் பார்வையாளர் பார்க்க முடியும். ஒரு மாணவர் செய்யும் அல்லது சொல்லும் அனைத்தையும் உற்றுநோக்குவது மிகவும் கடினம். பிற ஆசிரியர்களிடமிருந்து உற்றுநோக்கிய தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டும். இது வெளிப்படையான நடத்தையை மட்டும் வெளிப்படுத்துகிறது. உற்றுநோக்கும் போது பின்பற்ற வேண்டிய கொள்கைகள். முழு சூழ்நிலையும் உற்றுநோக்க வேண்டும். ஒரு நேரத்தில் ஒரு மாணவனை உற்றுநோக்க வேண்டும். வகுப்பறை, விளையாட்டு மைதானம் அல்லது வகுப்பிலிருந்து வகுப்பிற்கு செல்வது போன்ற வழக்கமான செயல்பாடுகளில் மாணவர்கள் உற்றுநோக்க வேண்டும். வகுப்பறை, விளையாட்டு மைதானம் அல்லது வகுப்பிலிருந்து வகுப்பிற்கு செல்வது போன்ற வழக்கமான செயல்பாடுகளில் மாணவர்கள் உற்றுநோக்க வேண்டும். ஒரு சில நாட்கள் உற்றுநோக்க வேண்டும். நல்ல உற்றுநோக்கலின் தேவைகள். ஒரு ஆய்வு கருவியாக செயல்படும் நல்ல உற்றுநோக்கல் பின்வருவனவற்றை அடிப்படையாக கொண்டது: சரியான திட்டமிடல், முறையான செயல்படுத்துதல், முறையான பதிவு, சரியான விளக்கம். சரியான திட்டமிடல், முறையான செயல்படுத்தல், முறையான பதிவு, சரியான விளக்கம். உற்றுநோக்கலின் சரியான திட்டமிடல்.
உற்று நோக்கப்பட வேண்டிய குறிப்பிட்ட நடவடிக்கைகள் அல்லது நடத்தை தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். பொருத்தமான பாடங்களின் குழு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். உற்று நோக்குவது தனிநபரா அல்லது குழுவா என்பதை முடிவு செய்யப்பட வேண்டும். உற்று நோக்கப்பட வேண்டிய குறிப்பிட்ட நடவடிக்கைகள் அல்லது நடத்தை தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். பொருத்தமான பாடங்களின் குழு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். உற்று நோக்குவது தனி நபரா அல்லது குழுவா என்பதை முடிவு செய்யப்பட உற்றுநோக்கலின் சரியான திட்டமிடல். ஒவ்வொரு உற்றுநோக்கலின் காலத்தின் நீளம், காலங்களின் எண்ணிக்கை மற்றும் காலங்களுக்கு இடையிலான இடைவெளி ஆகியவை தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு உற்றுநோக்கலின் காலத்தின் நீளம், காலங்களின் எண்ணிக்கை மற்றும் காலங்களுக்கு இடையிலான இடைவெளி ஆகியவை தீர்மானிக்கப்பட வேண்டும். பதிவு வடிவம் தீர்மானிக்கப்பட வேண்டும். உற்றுநோக்கலுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். உற்றுநோக்கலுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். பார்வையாளரின் உடல்நிலை வரையறுக்கப்பட வேண்டும். பார்வையாளரின் உடல்நிலை வரையறுக்கப்பட வேண்டும். உற்றுநோக்கலை பதிவு செய்வதற்கான சரியான கருவிகள் கையில் வைத்திருக்க வேண்டும். உற்றுநோக்கலை பதிவு செய்வதற்கான சரியான கருவிகள் கையில் வைத்திருக்க வேண்டும். முறையாக செயல்படுத்துதல். ஒரு உற்றுநோக்கல் கண்காணிப்பு செயல்பாட்டிற்கு புலனாய்வாளர்களின் திறமை மற்றும் வளம் தேவைப்படுகிறது. பாடங்களுக்கான சிறப்பு நிபந்தனைகளின் சரியான ஏற்பாடு தேவைப்படுகிறது. ஒரு உற்றுநோக்கல் கண்காணிப்பு செயல்பாட்டிற்கு புலனாய்வாளர்களின் திறமை மற்றும் வளம் தேவைப்படுகிறது. பாடங்களுக்கான சிறப்பு நிபந்தனைகளின் சரியான ஏற்பாடு தேவைப்படுகிறது. உற்றுநோக்கலுக்கு சரியான உடல்நிலையை அனுமதிக்க வேண்டும். உற்றுநோக்கலுக்கு வேண்டும். உற்றுநோக்கலை முறையாக செயல்படுத்துதல். உற்றுநோக்கலின் கீழ் குறிப்பிட்ட செயல்பாடுகளின் நடத்தையில் கவனம் செலுத்துதல். முடிவெடுக்கப்பட்ட காலங்கள் மற்றும் இடைவெளிகளின் நீளம் மற்றும் எண்ணிக்கையை விவேகத்துடன் உற்றுநோக்கல். உற்றுநோக்கலின் கீழ் குறிப்பிட்ட செயல்பாடுகளின் நடத்தையில் கவனம் செலுத்துதல். முடிவெடுக்கப்பட்ட காலங்கள் மற்றும் இடைவெளிகளின் நீளம் மற்றும் எண்ணிக்கையை விவேகத்துடன் உற்றுநோக்குதல். பயன்படுத்தப்படும் பதிவு கருவியை முறையாக கையாளுதல். பயன்படுத்தப்படும் பதிவு கருவியை முறையாக கையாளுதல். நிபுணத்துவத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட பயிற்சியை சரியான முறையில் பயன்படுத்துதல். நிபுணத்துவத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட பயிற்சியை சரியான முறையில் பயன்படுத்துதல். உற்றுநோக்கலை பதிவு செய்தல். பொதுவாக பதிவு உற்றுநோக்கலுக்கு 2 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2 முறைகளில் எது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது உற்றுநோக்கப்பட வேண்டிய குழுவின் செயல்பாடுகள் அல்லது நடத்தையின் தன்மையை பொறுத்தது. பொதுவாக பதிவு உற்றுநோக்கலுக்கு 2 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2 முறைகளில் எது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது உற்றுநோக்கப்பட வேண்டிய குழுவின் அல்லது செயல்பாடுகள் அல்லது நடத்தையின் தன்மையை பொறுத்தது. முறையை தீர்மானிப்பதில் பார்வையாளர்களின் திறமையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. முறையை தீர்மானிப்பதில் பார்வையாளர்களின் திறமையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பல சந்தர்ப்பங்களில் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கால இடைவெளியின் உண்மைகளை சிதைக்கிறது. இருப்பினும் சில சமயங்களில் செய்யப்படும் செயல் அல்லது செயல்பாடு மிக வேகமாக இருக்கும்போது இது சாத்தியமாகாது. மேலும் பொருள் அல்லது பாடங்களை திசை திருப்ப வாய்ப்புள்ளது. இது பல சந்தர்ப்பங்களில் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கால இடைவெளியின் உண்மைகளை சிதைக்கிறது. இருப்பினும் சில சமயங்களில் செய்யப்படும் செயல் அல்லது செயல்பாடு மிக வேகமாக இருக்கும்போது இது சாத்தியமாகாது. மேலும் பொருள் அல்லது பாடங்களை திசை திருப்ப வாய்ப்புள்ளது. முடிந்தவுடன் உண்மைகளும் பதிவு செய்யப்படலாம். பாடங்களின் மனதை திசை திருப்பாததால் உற்றுநோக்கல் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் சில நிமிட இடைவெளிக்கு பிறகு புலனாய்வாளரால் உண்மைகளை துல்லியமாக நினைவுபடுத்த முடியாது. உற்றுநோக்கல் முடிந்தவுடன் உண்மைகளும் பதிவு செய்யப்படலாம். பாடங்களின் மனதை திசை திருப்பாததால் உற்றுநோக்கல் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் சில நிமிட இடைவெளிக்கு பிறகு புலனாய்வாளரால் உண்மைகளை துல்லியமாக நினைவுபடுத்த முடியாது. உற்றுநோக்கலுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள்: பட்டியல்கள், தர அளவுகோல், மதிப்பெண் அட்டைகள், கணக்கிடும் அதிர்வெண்களின் வெற்று வடிவம். விளக்கம்: திட்டமிடல் மாதிரி அல்லது செயல்முறையின் பல்வேறு வரம்புகளை கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு முடிவுகளை எச்சரிக்கையாகவும் நியாயமாகவும் விளக்க வேண்டும்.
பட்டியல்கள், தர அளவுகோல், மதிப்பெண் அட்டைகள், கணக்கிடும் அதிர்வெண்களின் வெற்று வடிவம், விளக்கம், திட்டமிடல், மாதிரி அல்லது செயல்முறையின் பல்வேறு வரம்புகளை கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு முடிவுகளை எச்சரிக்கையாகவும் நியாயமாகவும் விளக்க வேண்டும். வினாவரிசை முறை. வினாத்தாள் என்பது சில உணர்ச்சிகள், குணாதிசயங்கள், மனப்பான்மை அல்லது நடத்தையை வெளிப்படுத்தும் சூழ்நிலைகளில் விவரிக்கும் கேள்விகள் அல்லது அறிக்கைகளின் தொடர். ஒவ்வொரு அறிக்கைக்கும் எதிராக மாற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பொருளுக்கு பொருத்தமான மாற்றுகளை சுற்றி அல்லது டிக் செய்ய வேண்டும். இது ஒரு மூடிய வடிவம். வினாத்தாள் என்பது சில உணர்ச்சிகள், குணாதிசயங்கள், மனப்பான்மை அல்லது நடத்தையை வெளிப்படுத்தும் சூழ்நிலைகளில் விவரிக்கும் கேள்விகள் அல்லது அறிக்கைகளின் தொடர். ஒவ்வொரு அறிக்கைக்கும் எதிராக மாற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பொருளுக்கு பொருத்தமான மாற்றுகளை சுற்றி டிக் செய்ய வேண்டும். இது ஒரு மூடிய வடிவம். கேள்வித்தாளின் திறந்த வடிவம் கேள்விகளை கொண்டுள்ளது. இது தனது கருத்தை குறிக்கும் வகையில் சுதந்திரமாக பதிலளிக்க வேண்டும். எந்த ஒரு கேள்வித்தாளும் திட்டவட்டமான நோக்கத்தை நிறைவேற்றுவதாக அமையும். கேள்வித்தாளின் திறந்த வடிவம் கேள்விகளை கொண்டுள்ளது. இது தனது கருத்தை குறிக்கும் வகையில் சுதந்திரமாக பதிலளிக்க வேண்டும். எந்த ஒரு கேள்வித்தாளும் திட்டவட்டமான நோக்கத்தை நிறைவேற்றுவதாக அமையும். வினாத்தாள்களின் பொருள். குட் அண்ட் ஹாட் கூற்றுப்படி, பொதுவாக கேள்வித்தாள் என்ற சொல் பதிலளிப்பவர் தானே பூர்த்தி செய்யும் படிவத்தை பயன்படுத்தி கேள்விகளுக்கான பதிலை பாதுகாப்பதற்கான ஒரு சாதனத்தை குறிக்கிறது. குட் அண்ட் ஹாட் கூற்றுப்படி, பொதுவாக கேள்வித்தாள் என்ற சொல் பதிலளிப்பவர் தானே பூர்த்தி செய்யும் படிவத்தை பயன்படுத்தி கேள்விகளுக்கான பதில்களை பாதுகாப்பதற்கான ஒரு சாதனத்தை குறிக்கிறது. பார், டேவிஸ் மற்றும் ஜான்சன் ஆகியோர் கேள்வித்தாளை மக்கள் தொகையின் மாதிரிக்கு உட்பட்ட கேள்விகளின் முறையான தொகுப்பு என்று வரையறுத்தனர். பார், டேவிஸ் மற்றும் ஜான்சன் ஆகியோர் கேள்வித்தாளை மக்கள் தொகையின் மாதிரிக்கு உட்பட்ட கேள்விகளின் முறையான தொகுப்பு என்று வரையறுத்தனர். வினாத்தாள் வகைகள். ஒரு வினாத்தாள் இரண்டு வகைகளாக இருக்கலாம். மூடப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட வடிவம், திறந்த முடிவு அல்லது கட்டுப்பாடற்ற வடிவம். மூடப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட வடிவம், திறந்த முடிவு அல்லது கட்டுப்பாடற்ற வடிவம். மூடிய படிவம். இந்த படிவத்திற்கு குறுகிய மற்றும் செக் பதில்கள் தேவை. இது ஆம் அல்லது இல்லை அல்லது பரிந்துரைக்கப்பட்ட பதில்களின் பட்டியலிலிருந்து சரிபார்ப்பு செய்ய வழங்கலாம். இந்த படிவத்திற்கு குறுகிய மற்றும் செக் பதில்கள் தேவை. இது ஆம் அல்லது இல்லை அல்லது பரிந்துரைக்கப்பட்ட பதில்களின் பட்டியலிலிருந்து சரிபார்ப்பு செய்ய வழங்கலாம். இந்த வகையின் முக்கிய நன்மைகள். அத்தகைய கேள்விக்கு பதிலளிப்பது மிகவும் எளிதானது. அத்தகைய கேள்விகளுக்கு பதிலளிப்பது மிகவும் எளிதானது. பதிலளிக்க மிக குறைந்த நேரமே ஆகும். இது பதிலளிப்பவரின் கவனத்தின் தலைப்பில் வைத்திருக்கிறது. பதிலளிப்பவரின் கவனத்தை தலைப்பில் வைத்திருக்கிறது. ஒப்பீட்டளவில் புறநிலை. இது ஒப்பீட்டளவில் புறநிலை. அட்டவணைப்படுத்துவது மற்றும் பகுப்பாய்வு செய்வது மிகவும் எளிதானது. அட்டவணைப்படுத்துவது மற்றும் பகுப்பாய்வு செய்வது மிகவும் எளிதானது. மூடிய படிவம். விளக்கமளிக்கும் தகவல்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாததால் மூடிய படிவம் பதிலளிப்பவருக்கு தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்த எந்த வாய்ப்பையும் வழங்காது. விளக்கமளிக்கும் தகவல்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாததால் மூடிய படிவம் பதிலளிப்பவருக்கு தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்த எந்த வாய்ப்பையும் வழங்காது. திறந்த முடிவு படிவம் அல்லது கட்டுப்பாடற்ற வகை அல்லது இலவச பதில்கள் அல்லது கட்டமைக்கப்படாதது. திறந்த முடிவு படிவம் அல்லது கட்டுப்பாடற்ற வகை அல்லது இலவச பதில்கள் அல்லது கட்டமைக்கப்படாதது. படிவத்தின் பெயர் குறிப்பிடுவது போல பதிலளிப்பவர்
தனது அணுகுமுறைகள், ஆர்வங்கள், விருப்பங்கள் மற்றும் முடிவுகளை தனது சொந்த வார்த்தைகள் வெளிப்படுத்த சுதந்திரமாக பதிலளிப்பார். ஏனெனில் எந்த துப்பும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் சில சமயங்களில் அத்தகைய பதில்களை அட்டவணைப்படுத்துவது, விளக்குவது மற்றும் சுருக்கமாக கூறுவது மிகவும் கடினமாகிவிடும். முடிந்தவரை கேள்வித்தாள் சமச்சீர் மற்றும் திறந்த மூடிய வகை உருப்படிகளை கொண்டிருக்க வேண்டும். படிவத்தின் பெயர் குறிப்பிடுவது போல பதிலளிப்பவர் தனது அணுகுமுறைகள், ஆர்வங்கள், விருப்பங்கள் மற்றும் முடிவுகளை தனது சொந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்த சுதந்திரமாக பதிலளிப்பார். ஏனெனில் எந்த துப்பும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் சில சமயங்களில் அத்தகைய பதில்களை அட்டவணைப்படுத்துவது, விளக்குவது மற்றும் சுருக்கமாக கூறுவது மிகவும் கடினமாகிவிடும். முடிந்தவரை கேள்வித்தாள் சமச்சீர் மற்றும் திறந்த மற்றும் மூடிய வகை உருப்படிகளை கொண்டிருக்க வேண்டும். வினாத்தாள்களை மற்ற ஆராய்ச்சி நுட்பங்களுடன் ஒப்பிடுதல். நேர்காணல் அல்லது உற்றுநோக்கலை காட்டிலும் கேள்வித்தாள் விலை குறைவானது மற்றும் குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளும். நேர்காணல் அல்லது உற்றுநோக்கலை காட்டிலும் கேள்வித்தாள் விலை குறைவானது மற்றும் குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளும். நேர்காணல்கள் நடத்துவதற்கு தேவையானதை விட அதன் ஏற்பாடுகளுக்கு குறைந்த தொழில்நுட்ப திறன்கள் தேவை. நேர்காணல்கள் நடத்துவதற்கு தேவையானதை விட அதன் ஏற்பாடுகளுக்கு குறைந்த தொழில்நுட்ப திறன்கள் தேவை. வினாத்தாள்கள் கேள்விகளில் மாறுபாடுகளை அனுமதிப்பதில்லை, மேலும் அவை அனைத்து முக்கியமான விஷயங்களிலும் பதிலளிப்பவர்களின் கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவுகின்றன. வினாத்தாள்கள் கேள்விகளில் மாறுபாடுகளை அனுமதிப்பதில்லை, மேலும் அவை அனைத்து முக்கியமான விஷயங்களிலும் பதிலளிப்பவர்களின் கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவுகின்றன. ஒரு வினாத்தாள் உடனடி பதிலுக்காக பாடத்தின் மீது குறைந்த அழுத்தத்தை அளிக்கிறது. ஒரு பதிலளிப்பவருக்கு பதில்களை பற்றி சிந்திக்க போதுமான நேரம் உள்ளது. அதே சமயம் ஒரு நேர்காணலில் உடனடியாக தனது பதில்களை அளிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வினாத்தாள் உடனடி பதிலுக்காக பாடத்தின் மீது குறைந்த அழுத்தத்தை அளிக்கிறது. ஒரு பதிலளிப்பவருக்கு பதில்களை பற்றி சிந்திக்க போதுமான நேரம் உள்ளது. அதே சமயம் ஒரு நேர்காணலில் உடனடியாக தனது பதில்களை அளிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நேர்காணலில் பதில்கள் புலனாய்வாளரால் பதிவு செய்யப்படுகின்றன. அதே சமயம் வினாத்தாளில் பதில்கள் பாடங்களின் மொழியில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு நேர்காணலில் பதில்கள் புலனாய்வாளரால் பதிவு செய்யப்படுகின்றன. அதே சமயம் வினாத்தாளில் பதில்கள் பாடங்களின் மொழியில் கொடுக்கப்பட்டுள்ளன. வினாத்தாளின் விஷயத்தில் பதில்களுக்கு செல்லுபடியாகும். இது வினாத்தாள்களின் விஷயத்தில் பதில்களுக்கு செல்லுபடியாகும். Have you ever watched a nature documentary where the narrator is secretly watching an animal drink water at the lake or chase its next meal? Chances are that you have. When you watch such a film, you are watching a variation of the observation method. Hi guys, welcome back to my channel. In today's video, I'm going to show you 4 different types of observation methods that can be used in psychological research. Observation is a very powerful tool of psychological inquiry. It is an effective method of describing behavior. In our daily life, we remain busy observing many things throughout the day. Most of the times, we do not even notice what we are seeing. We see, but we do not observe. We are aware of only a few things that we see daily. Have you ever experienced such a thing? Let me know in the comments below. You may have also experienced that if you carefully observe a person for some time, you come to know many interesting things about that person. However, a scientific observation differs from day-to-day observation in many respects. It is important to know that making good observations is a skill. A good observer knows exactly what to look for, whom to observe, when and where the observation needs to be made, in what form the observation will be recorded, and what methods will be used to analyze the observed behavior. Types of observation. Number 1. Naturalistic observation. When observations are done in a natural or real life setting, such as animals being observed in the jungle or adolescents being observed at school, it is called a naturalistic observation. In this case, the observer makes no effort to control or manipulate the situation for making an observation.
For example, you may want to study risk-taking behaviors in teenagers. You might choose to observe behavior in different settings, such as a rock climbing wall, an ice skating rink, or a bumper car ride. After you operationally define risk-taking behavior, you would observe your teen subjects in these settings and record every incidence of what you have defined as risky behavior. This type of observation is conducted in hospitals, homes, schools, and daycare centers. Number 2. Controlled observation. Many times you may need to control certain factors that determine behavior as they are not the focus of your study. For this reason, many of the studies in psychology are conducted in the laboratory. This type of observation is therefore called controlled laboratory observation. For example, research has been carried out in sleep laboratories where electrodes are attached to the scalp of participants and changes in electrical activities in the brain during sleep are observed. Such an observation can only be done in a laboratory. Number 3. Non-participant observation. In this type of observation, you will observe the person or event from a distance. Here, the person being observed may not be aware of the observation taking place. For example, you may want to observe the pattern of interaction between teachers and students in a particular class. There are many ways of achieving this goal. You can install a video camera to record the classroom activities, which you can later see and analyze. Alternatively, you may decide to sit in a corner of the class without interfering or participating in classroom activities. The danger in this type of setup is that the very fact that someone, an outsider, is sitting and observing may bring a change in the behavior of the students and the teacher. This is known as observer effect. Number 4. Participant observation. In participant observation, the observer becomes a part of the school or the group of people being observed. Here, the observer takes some time to establish a rapport with the group so that they can start accepting him as one of the group members. This approach was used by Leon Festinger in a famous study into a religious cult who believed that the end of the world was about to occur. He joined the cult and studied how they reacted when the prophecy did not come true. In order for this type of a research to be successful, he would have had to join the religious cult and become part of the group so that they would open up to him and reveal to him their thoughts about the prophecy. However, the degree of involvement of the observer with the group being observed would vary depending upon the focus of the study. The advantage of observation method is that it enables the researcher to study people and their behavior in a naturalistic situation as it occurs. However, the observation method is labor-intensive, time-consuming, and is susceptible to observers' bias. Our observation is influenced by our values and beliefs about the person or the event that we are observing. We see things as we are and not as things are. Because of our biases, we may interpret some things in a different way than what the participant may actually mean. Therefore, the observer should record the behavior as it happens and should not interpret the behavior at the time of observation itself. Despite these shortcomings, the observation method is widely used in research in psychology. If you found this video helpful, remember to share it with others and please subscribe to the channel. As always, thanks for watching. கல்வி தாக்கங்கள். உற்றுநோக்கல் முறையின் மூலம் தனிநபரின் செயல்பாடுகளை ஆராய்ச்சியின் மூலம் அவரின் நடத்தை பற்றிய தகவல்களை பெறலாம். உற்றுநோக்கல் முறையின் மூலம் தனிநபரின் செயல்பாடுகளை ஆராய்ச்சியின் மூலம் அவரின் நடத்தை பற்றிய தகவல்களை பெறலாம். ஒரு நபரின் வெளிப்புற நடத்தையை கவனிப்பதன் மூலம் ஒரு நபரின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியும். ஒரு நபரின் வெளிப்புற நடத்தையை கவனிப்பதன் மூலம் ஒரு நபரின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியும். வகுப்பறை உற்றுநோக்கல் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதாக அடிக்கடி எதிர்க்கப்படுகிறது. சிக்கலை தவிர்ப்பதற்காக, முடிவுகளை குறைப்பதற்காக பள்ளிகளில் அன்றாட வாழ்க்கையின் சிக்கலான தன்மையை பற்றிய விரிவான நுண்ணறிவை பெற பார்வையாளர் துறையில் அதிக நேரம் செலவிட வேண்டும். வகுப்பறை உற்றுநோக்கல் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதாக அடிக்கடி எதிர்க்கப்படுகிறது. சிக்கலை தவிர்ப்பதற்காக, முடிவுகளை குறைப்பதற்காக பள்ளிகளில் அன்றாட வாழ்க்கையின் சிக்கலான தன்மையை பற்றிய விரிவான நுண்ணறிவை பெற பார்வையாளர் துறையில் அதிக நேரம் செலவிட வேண்டும். கேள்வித்தாள் முறையில் தரவுகளை ஒப்பீட்டளவில் விரைவாக சேகரிக்க முடியும். ஏனெனில் கேள்வித்தாள்களை பூர்த்தி செய்யும் போது ஆராய்ச்சியாளர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நேர்காணல்கள் நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக இருக்கும்போது இது பெரிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேள்வித்தாள் முறையில் தரவுகளை ஒப்பீட்டளவில் விரைவாக சேகரிக்க முடியும். ஏனெனில் கேள்வித்தாள்களை பூர்த்தி செய்யும் போது ஆராய்ச்சியாளர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்காணல்கள் நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக இருக்கும்போது இது பெரிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேள்வித்தாள்கள் ஒப்பீட்டளவில் மலிவான, விரைவான மற்றும் திறமையான வழியை வகுக்கிறது. கேள்வித்தாள்கள் ஒப்பீட்டளவில் மலிவான, விரைவான மற்றும் திறமையான வழியை. தன்மதிப்பீடு. உற்றுநோக்கல் என்பது டேஷ். உற்றுநோக்கல் என்பது டேஷ். வினாத்தாள் மதிப்பீடு செய்ய பயன்படுத்தப்படுவது டேஷ். வினாத்தாள் மதிப்பீடு செய்ய பயன்படுத்தப்படுவது டேஷ். டேஷ் வகைகள் ஆளுமை மதிப்பீட்டு உற்றுநோக்கலில் பயன்படுத்தப்படுகிறது. டேஷ் வகைகள் ஆளுமை மதிப்பீட்டு உற்றுநோக்கலில் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் சி டி 5. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. வினாத்தாள் என்பது ஆளுமை தேர்வின் ஒரு வகை. சரி அல்லது தவறு. வினாத்தாள் என்பது ஆளுமை தேர்வின் ஒரு வகை. சரி அல்லது தவறு. கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கலை வரையறுக்கவும். கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கலை வரையறுக்கவும். ஆளுமையில் பயன்படுத்தப்படும் முறைகள் மற்றும் நுட்பங்களை விளக்குக. ஆளுமையில் பயன்படுத்தப்படும் முறைகள் மற்றும் நுட்பங்களை. Thank you.